ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாங்காவை வச்சு சூப்பரான ஒரு ரசம் தாங்க செய்ய போகிறோம். அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ளே ஒரு தடவையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இது செய்கிறதுக்காக நான் ஒரு கப் அளவு துவரம்பருப்பை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி இருத்து வச்சுருக்கேன். இதுலேயே நான் பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மாங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் 4 விசில் விட்டு எடுத்துட்டேன். ஸ்டீம்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம கரண்டியை வச்சு மசிச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரண்டியில் மசிச்சிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரசம் செம்மையாக இருக்கும். நீங்கள் சூடோட சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஒரு ஸ்டவ்வில் ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் வச்சிடலாம். இது கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் தண்ணி ஊற்றி நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயும் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டை நல்லா நான் தட்டிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஒரு 4 காஞ்ச மிளகா, 4 பச்சை மிளகா அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம இதுக்கு தேவையான அளவு ரசப்பொடிக்கும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துட்டு நம்ம இந்த பருப்பு மாங்காய் வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஊற்றிட்டு நம்ம நல்லா கொதிக்கலாம் தேவையில்லை. லைட்டாக சூடானாலே போதும். சூப்பராக இருக்கும். அப்புறம் இதுக்கு புளி, தக்காளி அதெல்லாம் தேவையில்லை. மாங்காவோட புளிப்பே சரியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு சூப்பரான மாங்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மறக்காமல் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.